தாமஸ் ஆல்வா எடிசன் பல புதிய கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு அறிமுகம் செய்தார். ஒருமுறை அவருடைய கண்டுபிடிப்பு ஒன்றை அவர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு விற்பது என்று முடிவு செய்தார். இதற்காக அந்த கம்பெனி அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இதை குறித்து அவர் பல நாட்கள் சிந்தனை செய்தார். அவருடைய மனைவி $20,000 கேளுங்கள் என்று ஆலோசனை கூறினார். ஆனால் இந்த தொகை மிக அதிகம் என்று எடிசன் நினைத்தார். இறுதியான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கூட்டத்திற்கு அவர் செல்லும் பொழுது கூட எவ்வளவு தொகை கேட்க வேண்டும் என்பதை பற்றி அவருக்கு ஒரு தெளிவு ஏற்படவில்லை. அந்த கம்பெனியினுடைய முதலாளி எடிசனிடத்தில் தங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று இறுதியாக கேட்டார். அப்பொழுது அவர் $20 என்று சொல்ல வாயெடுத்தார். ஆனால் அதையும் அவர் சொல்லவில்லை. அப்பொழுது அந்த அதிகாரி, சரி, நாங்களே ஒரு முடிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு $1,00,000 தரலாம் என்று நினைக்கிறோம், தங்களுக்கு அது சம்மதமா என்று கேட்டார். எடிசன் $20,000 மிக அதிகம் என்று எண்ணினார். ஆனால் அவர் அமைதியாக இருந்ததன் விளைவு தொடர்ந்து அவருடைய பணிகளை செய்வதற்காக பெரும் தொகையை அவர் பெற்றுக்கொண்டார். நமது வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் நாம் அமைதி காப்போம் என்றால் நம் எண்ணத்தில் கொண்டிருப்பதை விட மற்றவர்கள் சொல்வது மிக அதிகமாகவே இருக்கும். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. நமது எண்ணத்தில் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது நமது வார்த்தைகளை குறைத்து அமைதியை காத்துக்கொண்டால் நல்ல விளைவுகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் கருத்தை நீங்கள் கூறலாம், ஆனால் உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை உணருங்கள். குறைவாக பேசினால் சிறப்பாக பேசியதாக அர்த்தம். நாம் ஒன்றும் பேசாமல் இருந்தால் நமக்கு துன்பம் வருவதில்லை. எடிசனைப் போல சில சமயங்களில் நமக்கு நன்மையும் வரலாம். தேவையில்லாமல் அந்த இடத்தில் பேசிவிட்டோமே என்று நாம் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பேசாமல் இருந்ததற்காக நாம் வருந்தக்கூடிய சூழ்நிலை மிக மிக குறைவு. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்றும் பரிசுத்த வேதம் கூறுகிறது. என்ன, அதன்படி நடப்போமா?